Hi guys, welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்குவிட் கேம் ரோப்ளாக்ஸில் வந்து ஸ்குவிட் கேம் தான் கைஸ் விளையாட போகிறோம். நம்ம ஸ்குவிட் கேம் ரோப்ளாக்ஸ்குள்ளே வந்து ஸ்குவிட் கேமுக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் ஒரு 25 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகும் கைஸ். அது 25 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 15 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும் கைஸ். இங்கே போயிட்டீங்கன்னா 7 6 5 4 3 2 and 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். வந்துருச்சு கைஸ். இஷ்யூன்னு நினச்சேன். ஓகே கைஸ், புஷ்ஷுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். தள்ளி விடுது கைஸ். என்னை யாரோ ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணிட்டாங்க. இவங்க தான் நினைக்கிறேன். புஷ் பண்ணிடுவாங்க கைஸ் அவங்கள. நம்ம வந்து பிளேயர், கார்டு, அப்புறம் ஃப்ரண்ட் மேன் இருக்க ஆப்ஷன்ஸ். பிளேயர் தான் கைஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் பிகம் கார்டுக்கும் ஃப்ரண்ட் மேனுக்கும் ரோபாக்ஸ் பே பண்ணணும். அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே கைஸ், ரெட் லைட் க்ரீன் லைட் வந்தாச்சு. நோ ரீஸ்பான் கேரக்டர் கொடுத்துருக்கலாம். நோ ஓகே கைஸ், ஜம்ப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ரீஸ்பான் கேரக்டர். ஓகே கைஸ், ரெட் லைட் வந்துருச்சு. க்ரீன் லைட், க்ரீன் லைட், ரெட் லைட். ஓகே கைஸ், 130 seconds. 128 seconds. Okay guys, no 121, 19, 18, 17. No, green light கவனிக்கவே இல்லை guys. இதுல ரெட் லைட் வந்துச்சு. green light. திடீர்னு ரெட் லைட் மாறிடுச்சு. கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் க்ரீன் லைட் ஜம்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன் கைஸ். லைட் லைட்டில் இருக்கும்போது கார்னிஷன் எடுத்துக்கிறாங்க. வெற்றியை கிளைம் அப் பண்ணுறதுன்னா இப்போ இதுதான் கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு ரோப்ளாக்ஸ் விளையாடுறது. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஹாபி பண்ணலாம், ஒரு பார்க்கோர் ஹாபி பண்ணலாம் முடிஞ்சோம். பட் ஆனால் இது 825 ஸ்டேஜஸ்னால கொஞ்சம் ஹார்டாக தான் கைஸ் இருக்கும். இந்த ஹாபி பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கிங் பால் மண்டைக்கு வந்தாச்சு. இந்த ஹாபி பேர் வந்து பார்த்தீங்கன்னா 825 ஸ்டேஜஸ் மெகா ஈஸி ஹாபி கைஸ். இது வந்து அந்த டேக் பண்ணுற கேம் கைஸ். ஆனால் இது ஒரிஜினல் ஸ்குவிட் கேமில் இது இல்லை கைஸ். சூஸ் பண்ண போகிறாங்க யார் டேக் பண்ணுறதுன்னு. ஐ மீன் கேட்சர் என்ன. நோ நான் டேக் கைஸ். நான் டேக்கர். நோ எஸ் நோ ஒருத்தவங்க இருக்காங்க கைஸ். அவனை டேக் பண்ணிடலாம் நம்ம. ஓகே கைஸ், நான் டேக் பண்ணியாச்சு கைஸ். எஸ், இவனை டேக் பண்ணியாச்சு. இப்போ அவன் தான் நம்மளை டேக் பண்ணணும். ஸோ நம்ம நார்மலாக மாறியாச்சு. நம்ம டேக்கர் இல்லை, நம்ம ஹைடர். ஸோ நம்ம இருக்கிறதுல மேலே போய்க்கலாம். இந்த ஜம்ப் கொஞ்சம் ரிஸ்கியான ஜம்ப் கைஸ். கீழே விழுந்தோன்னா அப்புறம் கீழே இருப்பானுங்க கைஸ். அந்த இங்கே நிறைய பேர் இருக்காங்க கைஸ். இன்னும் 50 செகண்ட்ஸில் வந்து கேம் முடிஞ்சிடும். சீக்கர்ஸ் வந்து அவுட் ஆயிடுவாங்க. குதிச்சிட்டேன். ஓகே கைஸ், திரும்பி நம்ம மேலே ஏறிடலாம். இப்போ வந்துட்டா. திரும்பி குதிச்சிட்டேன். இங்கே தான் கைஸ் க்ளோஸாக இருக்காங்க. இங்கே தான் பக்கத்தில் இருக்காங்க. 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஹாய்
ஹாய் சீக்கர், எப்படி இருக்கீங்க? இங்கே தாங்க சீக்கர் இருக்காங்க. ஓடா நம்ம இங்கே இருக்காங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. ஹாய் சீக்கர். ஓ ஓ நோ, ஓ பக்கத்தில் வந்துட்டாங்க கை சீக்கர். எஸ், இது ஹைட் அண்ட் சீக் தான், பட் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. ஒரு விதமான ஹைட் அண்ட் சீக். இது ரெஸ்ட் தான் கைஸ். இந்த லெவலில் நான் ஐ திங்க் இந்த ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ். ஓ நோ, பக்கத்தில் வந்துட்டாங்க கைஸ். நம்ம வேறு டாப்பான இதுக்கு போனோன்னா நம்ம சேஃபாக இருக்கும். ஏன்னா ஃபைட் வரும் கைஸ். அது ஒரிஜினல் ஸ்குவிட் கேம் பார்த்துருந்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. ஓ நோ, பேஸ்பால் பேட் கைஸ். இதை வச்சு தான் கைஸ் நம்ம ரோப்ளாக்ஸில் ஃபைட் பண்ணணும். நம்ம மேலேயே இருந்தோன்னா நம்மளுக்கு அது சேஃப் கைஸ், இல்லைன்னா நம்மளுக்கு அது சேஃப் இல்லை. எதுக்கும் டேப் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த இருட்டில் யாராச்சும் வந்தால் நம்மளை அடிச்சு போட்டாங்கன்னா நம்மளுக்கு ரிஸ்க்காக இருக்கும். ரிஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க கீழே. லைட்ஸ் வந்து போகுது கைஸ். கொஞ்சம் சேஃபாகவே இருந்திருக்கேன் மேலேயே கேர்ஃபுல்லாக. 76 செகண்ட்ஸில் ஓனோ ஒருத்தன் வர ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் கைஸ். வரானா? நோ கைஸ், அவன் அங்கே போய் ஃபைட் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். நம்ம அது வரைக்கும் நோ ஜஸ்ட் நோ அங்கே ஒருத்தவன் இருந்தாங்க கைஸ். 50 செகண்ட்ஸ். அங்கே ஒருத்தன் மயானாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் இருக்கான். நம்ம மேலே இருக்கோம், நம்ம கூட இன்னொருத்தவன் இருக்கான். அங்கே இன்னொரு பக்கத்தில் இருந்தாலும் இருக்கான், அங்கே இருக்கான். ஆனால் இது கொஞ்சம் சேஃப் இல்லை, நிறையா பேர் அவுட் ஆகிட்டாங்க இந்த ஸ்டேஜில். 30 செகண்ட்ஸ். 28, 27, 26, 25, 24, 22, 20, 18, 19, 10 seconds guys. 10, 9, கீழே போயிடலாம் guys. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. எஸ், நம்ம தப்பிச்சிட்டாங்க guys இந்த நைட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த பேஸ்பால் பேட்டை வச்சு இப்போ யாராலும் அடிக்க முடியாது. நெக்ஸ்ட் கேமுக்கு ரெடியாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த குக்கி கேம் கைஸ். அந்த சுகர் ஹனிக்கும் அந்த குக்கி அந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரணும். கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எலிமினேட் ஆயிரும் அந்த குக்கி உடஞ்சிச்சின்னா. இந்த ரவுண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஈஸி. நோ, என்னாச்சுன்னு தெரியல. ஓகே. ஷிட், அவுட் ஆகிட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம இன்னொரு தடவை பண்ணலாம். ஃப்ரீ ரிவைவ் இருக்குது. எஸ், யூல் ரீஸ்பான் அது நெக்ஸ்ட் கேம்னு போட்டிருக்கு கைஸ். ஸோ நம்ம இந்த கேம் இன்னும் முடியல. நம்ம இங்கே தான் கிடைக்கிறோம். நிறைய பேர் அங்கேயே இருக்காங்க. புஷ் பண்ண முடியாது யாரையும். ஃப்ரண்ட் மேனு நினைக்கிறேன் கைஸ் அங்கே நிற்கிறது. எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்ருக்கான். எஸ், வந்தாச்சு கைஸ். நோ கிளாஸ் பிரிட்ஜ். எஸ் கைஸ், நம்ம அவுட் ஆகிட்டோம். நான் தெரியாமல் ஸ்டார்டிங்லேயே குடிச்சிட்டேன். ரிவைவ் எழுதி பார்க்கலாம். ரோபாக்ஸ் கேட்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் கேம் ட்ரை பண்ணலாம். ஸ்குவிட் கேம் தவிர. லீவ் ஆயிடலாம். வர மாட்டேங்குது கைஸ். ஓகே கைஸ், லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீடு இருக்குது. லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீட் விளாட்லாம். இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் கைஸ்.
இதுதான் கைஸ் நான் சொன்னது. மெகா ஈஸியாக 825 ஸ்டேஜஸ். இது ட்ரை பண்ணலாம் கைஸ். நம்மளால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஸ்டேஜஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஃபுல் வீடியோ வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் கைஸ். ஏன்னா அது ஃபுல் வீடியோ வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு இருக்கும். ஒரு லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ கேமுக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி இதை விளையாண்டுக்கேன் கைஸ். ஸோ நம்ம ஸ்டேஜ் 47 இருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா சொன்னதில்லைங்க கைஸ். ஸ்டார்ட் ஆஃபே விழுந்துட்டேன். பட் நான் இப்போ ரோப்ளாக்ஸ்க்கு புதுசுனால நான் இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன் எப்படி ரோப்ளாக்ஸ் விளையாடணுன்னு. பட் நான் வந்து ரோப்ளாக்ஸ் வந்து நான் என்னோடய எக்ஸ்பாக்ஸ் கன்சோலில் விளையாண்டனால எனக்கு கொஞ்சம் எல்லாம் தெரியும். பட் ஃபோனில் விளையாடுறது வேறு, கண்ட்ரோலரில் விளையாடுறது வேறு. ஸோ எனக்கு இப்போ தான் கைஸ் கொஞ்சம் அவுட் ஆகிட்டேன் கைஸ். இந்த லெவல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு எப்போயுமே. எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர்லேயும் அந்த லெவல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு நம்ம கெஸ் பண்ணணும் கைஸ். எது வந்து கீழே போகாமல் இருக்கு. இதுதான் கைஸ். பட் சர்வர் மாறிக்கிட்டே இருக்கும் கைஸ். ஸோ நேரம் ஆனால் இது வெரி ஈஸி கைஸ். எப்படி அவுட் ஆனால் எனக்கு தெரியல. எஸ். ஓகே கைஸ். நான் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கணும். ஓகே, ரெட்டில் டச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஹாபிஸ் விளையாண்டுருக்கேன். பட் இந்த ஹாபி தான் எனக்கு இருக்கிறதெல்லாம் கஷ்டமானது கைஸ். ஆனால் உங்கள் ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அந்த ஜம்ப் ஸ்டிக் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கலாம். அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே கைஸ், வந்தாச்சு. ஈஸி ஜம்ப். ஓகே, இந்த ரெட் கலரில் ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஜம்ப் பண்ணக்கூடாது. இது சூஸ் பண்ணி போகிறதாங்க கைஸ் இது. ஓகே, ப்ளூ பிங்க் கைஸ். ப்ளூ பிங்க். ப்ளூ பிங்க். நோ, ப்ளூ பிங்க். ஆமாங்க கைஸ். ஓகே, இது வந்து இதை டச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதில். ஓகே, க்ளோஸ். கைஸ், உங்களுக்கு மைன்கிராஃப்ட் பிடிக்குன்னா கீழே மைன்கிராஃப்ட் அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஃபோர்ட்நைட் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள். மைன்கிராஃப்ட் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காமெண்ட் பண்ணாதீங்க. நோ, இந்த லெவல் கொஞ்சம் ஈஸி தான் கைஸ். பட் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் நான் இதில் நடந்தே போகலாம் கைஸ். ஒரு ஸ்பீட் ரன் மாதிரி ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியல. ஸ்பீட் ரன் வந்து நிறைய ஒரே டைமில் பண்ணணும். பட் அது ஸ்பீட் ரன் இல்லை இது. பட் அது மாதிரி ட்ரை பண்ணுறேன். நோ கைஸ், ஐ ரேஜ் குட் கேஷ் இருக்கேன். இந்த மேப் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதில் நான் அவுட் ஆகிட்டே இருக்கேன். ஸோ நம்ம லெஜண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீட் விளாட்லாம். ராங் வே காமிச்சிடுச்சு, பரவாயில்ல. லீவ் பண்ணிவிட்டு லெஜண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீட் விளாட்லாம். லெஜண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீடில் ஒன்றும் இல்லை கைஸ். அது ஈஸியாக தான் கைஸ் இருக்கும். நம்ம கூட 1.5 பில்லியன் பிளேயர்ஸ் விளாண்டுருக்காங்க கைஸ்.
ஸோ ஹைப்பர் ஸ்பீடில் இருக்கேன் கைஸ். நான் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ரேஸில் போயிட்டு கலந்துக்கிட்டு பண்ணலாம் கைஸ். எனக்கு இந்த ரிங்கை ரீச் பண்ண முடியல. அவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணி அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க கைஸ். ஸ்டெப்ஸ் கைஸ். நான் லெவல் 50 கைஸ். நான் மேக்ஸ் வந்துட்டேன் லெவல். இப்போ நம்ம ரீபர்த் பண்ணிக்கலாம். இந்த ரேஸை முடிச்சுட்டு நம்ம ரீபர்த் பண்ணிக்கலாம் கைஸ். பட் இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படி அந்த நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இந்த ஹைப்பர் இது மாதிரி வரணும்னா பட் நம்ம இந்த ரேஸை ஜாயின் பண்ணிடலாம். ஓகே. நான் தான் கைஸ் மேக்ஸ் லெவல். ஆனால் எல்லோரும் என்ன முன்னாடி போயிட்டாங்க. ஓகே ஃபஸ்ட் தேர்ட் வந்துச்சு கைஸ். இப்போ நம்ம ரீபர்த் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து விளாட்லாம். 3, 2, 1 ரீபர்த் கன்ஃபார்ம். நோ ஏதோ வந்திருக்காங்க கைஸ். என்னதுன்னு பார்க்கலாம். ட்ரையல்ஸ் மேபி என்ன வந்திருக்குன்னு தெரியல கைஸ். பட் நம்ம விளாட்லாம் கைஸ். என்னால் இப்போ இதை ரீச் கூட பண்ண முடியல. பட் ஆனால் நான் ஹைப்பரில் இருக்கேன். அது எப்படின்னு தெரியல. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ரூக்கியில் இருப்போம். ஆனால் இப்போ ஹைப்பரில் இருக்கோம் நம்ம. இந்த மாதிரி தாங்க. ஆமாங்க இப்போ இவங்க இந்த கேம்குள்ளே ஃபஸ்ட் டைம் வராங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது கைஸ். இது ஸ்பீட் 20 வந்தாச்சு. நம்ம 20K ஆர் சம்திங்கில் இருந்தோம். ஐ திங்க் 54.8Kல இருந்தோங்க. இன்னும் நம்ம ரேஸில் ஜாயின் பண்ணி வேஸ்ட் கைஸ். இந்த ஸ்பீட் நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ. ஓகே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் லெவல் அப். நான் அந்த ரிங்கை ரீச் பண்ண முடியல கைஸ். எஸ் இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது கைஸ். நம்ம 200 அட்டெம்ப்ட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு 60K வரை ட்ரை பண்ணலாம் கைஸ். அப்புறம் வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் இது கொஞ்சம் ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. இது கொஞ்சம் நம்ம லெவலுக்கு இருக்குது. 60K வந்தோடனே வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். தாண்டியே போயிட்டேன் கைஸ். எஸ் லெவலப் ஆகிட்டேன். No 3 seconds 2 and 1. No வர மாட்டேங்குது கைஸ். எஸ் ஓகே கைஸ் ட்ரை பண்ணலாம். ஆனால் பட் சீக்கிரமாக இந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீடோட கேம் ப்ளே முடிஞ்சிடும். பிகாஸ் 20 மினிட்ஸ் வீடியோ லாங் வந்து கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் கைஸ். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குது, வியூஸ் கம்மியாக இருக்குது கைஸ். கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க கைஸ். ஆனால் நம்மளால் குதிக்க முடியல. இந்த ஜம்பை நான் மேக் பண்ணலாம். நீங்கள் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த ஜம்பை பண்ணுங்கள் கைஸ். நம்ம பண்ண முடியல. இது ஈஸியாக தான் கைஸ் இருக்கும். என்னால் ஏன் பண்ண முடியலன்னு தெரியல. ஆனால் பட் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் கைஸ் அந்த ரிங்கா. ஓகே கைஸ் 4 seconds 57.4Kல இருக்கோம்.
ஒரு 3K ரீச் பண்ணிட்டோன்னா நம்ம வீடியோ எண்ட் பண்ணிடலாம். எஸ் கைஸ், 2K மோர், 2.2K மேபி. ஓகே. ஓ நோ, இன்னொருத்தவங்க வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டாங்க கைஸ். நோ, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, என்னோடய ஃப்ரெண்டு கூட விளையாண்டு நான் வீடியோ போடலாங்க. வீடியோ பண்ணாங்க கைஸ். வந்துருச்சு. இன்னொரு 1.8K நினைக்கிறேன். இல்லை கைஸ், 1.6K கைஸ். அப்புறம் நம்ம 60K வந்துடுவோம். எஸ், வந்தாச்சு கைஸ். 400. இன்னும் ஒரு 1.2K கைஸ். அப்புறம் நம்ம வந்து வீடியோ ஆன் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஸ்பீடு ஆல்ரெடி கொஞ்சம் ஹையாக இருக்குது. பட் நம்ம பழைய ஸ்பீட் மாதிரி அளவுக்கு இல்லை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் 50K இருந்துச்சு. இப்போ நம்ம 5K தான் வந்திருக்கோம். 52K ஒரு சம்திங் இருந்துச்சு கைஸ். நம்ம 5K தான் வந்திருக்கோம். 5 or 6K தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ அந்த ஸ்பீடு ரீச் பண்ண முடியாது. பட் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை ரீபர்த் பண்ணி 290K ரீச் பண்ணியிருக்கான். இன்னொரு 10K வந்து இன்னொரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் 300Kவாக மாற்ற போகிறான்னு சொன்னால் அந்த வீடியோ பார்க்கலாங்க. அந்த வீடியோ போடுறாங்க கைஸ். பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம 60K ரீச் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.